எல்லாம் குடிச்சிட்டீங்களா? வெரி குட் தங்கம்மா, வெரி குட். அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பரவாயில்ல துளசி. சரி ஓகே, இப்ப நீ போய் நல்லா தூங்கு. நாளைக்கு காலையில குலதெய்வ கோயிலுக்கு போகணும்ல? சரிங்க அண்ணே, நீங்களும் அவுட் ஹவுஸ்க்கு போய் நல்லா தூங்குங்க. 2 பேரும் தான் நாளைக்கு போகணும். ஓ ஆமால. ஓகே, குட் நைட். குட் நைட். என்ன இது, இவங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா துளசியோட குலதெய்வ கோயில் ட்ரிப் கேன்சல் ஆயிடுச்சு போல. கனகலட்சுமி, நீ போடுற கணக்கு தப்பாதுடி. நீ சாதிச்சிட்ட. அத்தை, வா லக்ஷ்மி. ஆஹா, அத்தையோட பேச்சுல ஒரு சோகம் இருக்கு. அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு யார் அனுப்புறது என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க போல. இப்போ நைஸா பேசி நாம அங்க கிளம்ப வேண்டியதுதான். அத்தை, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க அத்தை. ஒரு ஆள் இல்லனா அந்த விஷயத்த அப்படியே விட்டுற கூடாது. வேற யார்கிட்டயாவது தான் பொறுப்பை ஒப்படைக்கணும். வேற யாரும் இல்லையே லக்ஷ்மி. ஏன் நான் இல்லையா? அத்தை, நான் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஃபீல் பண்ண கூடாது. என்கிட்ட பொறுப்பை ஒப்படைங்க, நானே செஞ்சிடுறேன். உன்னால முடியுமா லக்ஷ்மி? முடியுமாவா? நான் முடிச்சு காட்டுறேன். நீ இப்படி என்கிட்ட கேக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு லக்ஷ்மி. சரி போ, நீயே போய் செய். சரிங்க அத்தை. ஏய், எங்கடி போற? இல்லத்த, Dress சேஞ்ச் பண்றதுக்கு. Dress சேஞ்சா? ஆமா அத்த, கிளம்ப வேண்டாமா? ஏய், காஃபி போடுறதுக்கு எதுக்கடி Dress சேஞ்ச்? காஃபி போடவா? ஆமா லக்ஷ்மி, இப்ப காஃபி போடுறதுக்கு தான் ஆளே இல்ல. அதான் 2 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துருக்கோம். நல்ல வேளை நீயே வந்து செய்யறேன்னு சொல்லிட்ட. அப்போ 2 பேரும் காஃபி இல்லன்னு தான் இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தீங்களா? ஆமா. நீ வேற எதுக்கு நினைச்ச? அது அது வந்து போய் காஃபி கொண்டா. சின்னத்தை எங்க? ஏன் இன்னும் அவங்க காஃபி போடல? சத்தியவதிய கேக்குறியா? நாங்களும் அவ எங்கன்னு தெரியாம தான் காலையில இருந்து இப்படி காஃபி குடிக்காம உட்கார்ந்திருக்கோம். ஆமா, அவ தான் எங்க போனாலும் உன்கிட்ட சொல்லிட்டு போவாளே, எங்க போனா? ஏண்டி உன்கிட்டயும் சொல்லிட்டு போலையா? சரி விடு லக்ஷ்மி, அவ எங்கேயாவது பக்கத்துல தான் போயிருப்பா. டைம் ஆகுது, நீ போய் காஃபி கொண்டு வா போ. ஆல்ரெடி நான் காஃபி போட்டுட்டேன் மாமா. இதுக்கப்புறம் புதுசா காஃபி எல்லாம் போட வேண்டாம். நீ எப்பமா காஃபி போட போன? நீங்க காஃபி இல்லன்னு சோகமா உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு இருந்தீங்கல்ல, அப்பதான் உங்களை கிராஸ் பண்ணி குடுகுடுன்னு ஓடி போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தேன். குடுகுடுன்னு ஓடுனியா? உன் காலை உடைச்சதுக்கு அப்புறம் எப்படி ஓடுன?
நீ குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஏமா நீ இன்னும் கிளம்பலையா? எல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டேன் மாமா. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புறதுதான் பாக்கி. இந்தாங்க அத்தை, நீங்களும் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. அத்தை, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு என் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. என்னடா நாம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணுன்னு குழப்பமா இருக்கா? தப்பு தப்பா பண்ணா இப்படிதான் குழப்பம் வரும். என்ன தப்பு பண்ணேன்னு யோசிச்சுட்டே இரு, நான் வரேன். அடிச்சு அடிக்க நடக்கவே முடியாது. எப்படி ஓடுறான் ஒண்ணுமே புரியலையே. இப்ப பார்த்து சின்ன அத்தைய வேற காணோம். அவங்க இருந்தாலாவது என்ன ஆச்சுன்னு கேட்டாவது தெரிஞ்சிருக்கலாம். மாமா, அத்தை, நான் ரெடி. துளசி, இந்தா இந்த பூவை கொண்டு போய் முதல்ல சாமிக்கு போடு. வா. ஹாய் லட்சுமி. ஹேய், நான் உனக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா? உனக்கு நல்லா தெரிஞ்ச கதை தான். இளவு காத்த கிளி இளவு காத்த கிளின்ற ஒரு கிளியோட கதை. வடிவேல் மாதிரி அதே ரைமிங்கோட அதே டைமிங்கோட சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் வடிவேல் மாதிரி பொசிஷனுக்கு வந்துக்கிறேன். ஒரு கிளி இளவம் பஞ்சுன்ற மரத்துல தினமும் போய் உட்காருமா. அந்த மரத்துல காயெல்லாம் பச்சை பச்சையா காய்ச்சி தொங்குமா. இது என்னைக்குடா பழுக்கும், அத கொத்தி கொத்தி திங்களான்னு அந்த மரத்திலேயே காத்து காத்து கிடந்துதான் அந்த கிளி பயமுள்ள. திடீர்னு ஒரு நாள் அந்த காயெல்லாம் வெடிச்சே அதுல இருந்து பஞ்சு பஞ்சா வெளியே வந்துதான். அன்னைக்குதான் தெரியுமா அந்த கிளிக்கு, ஐயோ ஐயோ அந்த காய் என்னைக்குமே பழுக்காது பழுக்காதுன்னு. அது மட்டும் இல்லாம அதுல இருந்து வெறும் பஞ்சு தாண்டா வெளியே வரும்னு அதுக்கு தெரிஞ்சுதான். வெடிச்சது பஞ்சு மட்டும் இல்ல, அந்த கிளியோட குட்டி நெஞ்சுதான். அதே மாதிரிதான் உன்னோட கதையும். உனக்கு உள்ள அர்த்தம் நல்லா புரியும் நினைக்கிறேன். இனிமே விஸ்வா மாமா தான் வேணும்னு காத்திருக்காம வேற ஏதாவது வேலை வெட்டி இருந்தா போய் பாரு. சும்மா காலை உடைப்பேன் கைய உடைப்பேன்னு இப்படி மூக்க உடைச்சிட்டு வந்து நிக்காத. துளசி தாலிய கொண்டு போய் அந்த கோயில்ல போடதான் போறா. அது உன்னால மட்டும் இல்ல, யாராலையுமே தடுக்க முடியாது. ஓகே, அக்கட சூடு என்னைய பாத்துக்கிட்டு இருக்காங்க பாரு.
ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லபடியா போயிட்டு பரிகாரத்தை நல்லபடியா முடிச்சிட்டு வா. அத்தை, நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. பைரவி, நம்ம குடும்பத்துக்காக தான் துளசி போறா, எதுக்கு யோசிக்கிற? சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வை. சரி சரி, நல்லபடியா போயிட்டு வா. நல்ல எழுந்துரு. ஆமா, அவங்க எல்லாரும் ஒரே குடும்பம். அவங்களுக்குள்ள ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன மன கஷ்டம், அவ்வளவுதான். இதுல நீ எதுக்கு ஊடால வந்து ஆட்டைய கலைக்க பாக்கணும்? அதுக்கப்புறம் எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணணும்? இங்க பாரு லட்சு, கோவமும் பிரஷரும் லவ் பேர்ட்ஸ் மாதிரி. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாத, அப்புறம் பிரஷர் அதிகமாயி நான் சொன்ன கதையோட கிளைமேக்ஸ் மாதிரி ஹார்ட் டொப்பு டொப்பு டொப்புன்னு வெடிச்சிரும். போயிடும் மர்கையா. துளசி, நீ எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டலமா? எடுத்து வச்சிட்டேன் மாமா. இங்க விஸ்வாவை தேடுறியாமா? உங்க அத்தையும் விஸ்வாவை தான் தேடுற போல இருக்கு. ஏங்க விஸ்வா எங்கங்க? அவனுக்கு ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கு, வரத்துக்கு 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டு போயிட்டான். விஸ்வா பக்கத்துல இருந்து வழி அனுப்பி வைப்பான்னு நினைச்சா இப்படி சொல்லாம கொல்லாம போயிட்டானே. ஆபீஸ் வேலையா போயிருக்கானா? என்கிட்ட கூட சொல்லலையே. சரிங்க. ஏ லக்ஷ்மி, நீ ஏண்டி இப்படி இருக்க? என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல அத்தை. வாங்க. சீக்கிரம் போ. அது நானே. ஐயா அம்மா இருக்காங்க. என்னடி ஆச்சு? ஒன்னும் இல்ல அத்தை, ஒன்னும் இல்ல. சரி இந்தா. என்ன அத்தை? தாலி இதுல தாண்டி இருக்கு. லக்ஷ்மி, நீ வெளியில போய் சூரியனை பார்த்து கும்பிட்டுட்டு உனக்கும் விஸ்வாவுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டு துளசி கிட்ட இதை கொடுத்து வழி அனுப்பி வை. போ குடி. துளசி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீ கிளம்பு. சரிங்க அத்தை. நான் போயிட்டு வரேன் மாமா. பாத்து போயிட்டு வாங்க. அண்ணே வாங்க. வரேன் சார். வரேன் அத்தை.
மாதிரி நீ சூரியனை பார்த்து கும்பிட்டெல்லாம் கொடுக்க வேண்டாம். நீ என்ன கும்பிட்டாலும் அது நடக்க போறது இல்ல. புரியுதா? குடு. ஐயா பாய். போங்க. எங்க சின்னத்த போனீங்க? வீட்ல எல்லாரும் உங்களை காணோம்னு தேடிட்டு இருந்தாங்க. காலையில இருந்து எங்க போனீங்க? அம்மா, உங்க கால்ல என்ன கட்டு? கூடவே சுத்துன ஒண்ணு இருட்டுல வாய்ஸ் கூட தெரியாம பொழ பொழன்னு பொழந்துருச்சு. கூடவே சுத்துனதா? நான் தானே எப்பவும் உங்க கூட சுத்துவேன். என்ன தவிர வேற யாரு? என்ன சின்னத்த, என்ன தவிர வேற யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? முன்ன பின்ன தெரியாதவங்க கூட எல்லாம் சவகாசம் வச்சுக்க கூடாது சின்னத்த. இப்ப பாருங்க கால் எப்படி ஆயிடுச்சுன்னு. ஆமா, யார் உங்களை இப்படி பண்ணது சொல்லுங்க சின்னத்த. பதிலுக்கு போய் அவங்க காலை உடைச்சிட்டு வந்துடலாம். யாருன்னு தெரியணுமா? நீ தாண்டி அது. நானா? ஆமா, நீதான் நேத்து நைட்டு துளசின்னு நினைச்சு என் காலை உடைச்ச.